திருநெல்வேலி மாவட்டத்தில் நாம் பார்க்கவிருக்கும் முதல் தொகுதி சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில சென்ற முறை திராவிட முன்னேற்ற கழகம் சற்றேறக்குறைய 39% வாக்குகள் பெற்றிருக்கு. அதிமுக 36% வாக்குகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இப்போ அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய டிடிவியினருடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 12.37%, நாம் தமிழர் கட்சி 7.55% வாக்குகள் பெற்ற இந்த சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த முறை அதிமுக கூட்டணியில் இருக்காங்க. அதன் விளைவா என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்றத பார்க்க போறீங்க. இந்த முறை அதே சங்கரன் கோவில் தொகுதியில் திரு கணேசன் அப்படின்ற திமுக சார்ந்த காங்கிரஸ் வேட்பாளரும், திலீபன் ஜெய்சங்கர் அதிமுக, ராமராஜன் தாவேகா, கவிதா நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் இந்த தொகுதியில் இந்த முறை திமுக தன்னோட ஆன்டி இன்கம்பன்சியால 39% இருந்து 33% 33% குறைகிறது. அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கூட்டணி அந்த வந்த ஒரு சிறப்பால் என்ன ஆகுதுன்னா 36% இருந்து 40% வாக்குகள் பெறாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் ஓட்டு குறைதானா அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி வரும்போது அந்த ஓட்டு சதத்தை அதிகரிச்சு கிட்டத்தட்ட 40% வாக்குகளா மாறுது. 8% 21 தாவேகா மற்றும் இதர கட்சிகள் 6% பெறும் இந்த சங்கரன் கோவில் தேர்தல்ல இந்த முறை திமுகவிடமிருந்து அதிமுக இந்த தொகுதியை ஒரு 7% வாக்கு வித்தியாசத்திலாவது கைப்பற்றும். இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வாசுதேவநல்லூர் தொகுதி. இந்த தொகுதியில சென்ற முறை மதிமுகவை சேர்ந்தவர் திமுகவுடைய சேர்ந்த மதிமுக வேட்பாளர் 39% வாக்குகளும், அதிமுக வேட்பாளர் 38% வாக்குகளும், ஓட்டு வித்தியாசம் 2367 சென்ற முறை. நாம் தமிழர் 9.53, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மறுபடியும் 7.61% இந்த தொகுதியில் பெறாங்க. மறுபடியும் இந்த தொகுதியிலும் அதிமுகவுடைய வெற்றிக்கு, சென்ற முறை அதிமுக தோல்விக்கு பல தொகுதிகளில் காரணம் அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை இந்த முறை தன்னுடைய சாதுரியத்தால தன்னுடைய ஏதோ ஒரு வலையில போட்டு கொண்டு அதிமுக இணைத்ததன் விளைவா இந்த தொகுதியில் இந்த முறை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த முறை ராஜா திமுக சார்பாகவும், ஆனந்தன் ஐயசாமி பிஜேபி சார்பாகவும், அமுதா ராணி மற்றும் மதிவானன் போட்டியிடும் இந்த தொகுதியில இந்த முறை பிஜேபியே கூட்டணியில இருந்தா கூட பிஜேபி இல்லாம வேற அதிமுக இருந்தா இன்னும் இந்த சதவீதம் அதிகரிச்சிருக்கும். 38% இருந்து அமமுகவுடைய ஓட்டுகளும் இணைந்து 37 குறைகிறது. திமுக 39 35 குறைகிறது. நாம் தமிழர் 10% இருந்து 23%, தாவேகா மற்றும் இதர கட்சிகள் 5% பெறும் இந்த வாசுதேவன் நல்லூர் தொகுதியில இந்த முறை மறுபடியும் திமுகவுடன் இந்த தொகுதியை அதிமுக கைப்பற்றும். இதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி கடையநல்லூர் தொகுதி. இங்க சென்ற முறை அதிமுக வெற்றி அடைஞ்ச தொகுதி. 43% அதிமுகவும், திமுகவின் இந்தியன் முஸ்லீம் லீக் கூட்டணி கட்சி 31%, இங்கேயும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 16.66%, நாம் தமிழர் கட்சி 4.94% பெற்ற இந்த கடையநல்லூர் தொகுதியில சென்ற முறையே அதிமுக தனியா வெற்றி அடைஞ்சது. தனியா இங்க அதிமுக வெற்றி அடைஞ்சிடும். இதுல அமமுக வேற கூட்டணி வேற சேர்ந்திருக்கு. இந்த வாட்டி இங்க அதே ராஜேந்திரன் எம்டிஎம்கே சார்பாகவும், கிருஷ்ணமுரளி அதிமுக சார்பாகவும், அப்துல் ஜலீல் மற்றும் அபுபக்கர் சித்திக் போட்டியிடும் இந்த கடையநல்லூர் தொகுதி. அபுபக்கர் சித்திக் உங்களுக்கு தெரியும், ஒரு சிறந்த ஒரு நாம் தமிழர் கட்சியோட ஒரு சிறந்த வேட்பாளர் அவரு. இந்த முறை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் 31% வாங்கிய திமுக அப்படி 29% குறைகிறது. 43% சென்ற முறையே வாங்கிய அதிமுக அமமுகவோட கூட்டிக்கு 16% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அதையும் சேர்த்து கிட்டத்தட்ட அவங்க கொஞ்சம் குறைஞ்சா கூட 50% வாக்குகளை இந்த தொகுதியில அதிமுக பெறும். 5% வாங்கிய கடையநல்லூர்ல 13 15 16 ஆகலாம். ஆனா வேட்பாளருடைய ஒரு உழைப்பு இல்லாம இந்த இடத்துல ஒரு 13% வாக்குகள் மினிமம் நாம் தமிழர் கட்சி பெற்றோம். 8% வாக்குகள் குறையாம இந்த இடத்துல தாவேகா மற்றும் இதர கட்சிகள் இந்த இடத்துல வாங்கும். அதன் வகையில பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில அதிமுக 21% வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த தொகுதியை அதிமுக மீண்டும் கைப்பற்றும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி தென்காசி. இந்த தென்காசி தொகுதியில் சென்ற முறை அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி 41.71 ஒரு வித்தியாசமான ஒரு தொகுதி நீங்க பார்க்க போறீங்க. அதிமுக கிட்டத்தட்ட 41.54%. இந்த ரெண்டுத்துக்கும் ஓட்டு வித்தியாசம் எவ்வளவு பாத்தீங்கன்னா சென்ற முறை தேர்தலில் வெறும் 370 வாக்குகள். ஆனா அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா அமமுக கிட்டத்தட்ட 9,944, கிட்டத்தட்ட 4.64% வாக்குகள் சென்ற முறை இங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெற்றிருந்தது. நாம் தமிழர் இங்க 7% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. சென்ற முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா இந்த தொகுதியெல்லாம் கைப்பற்றி இருப்பாங்க. சரி, சென்ற முறை அப்படி ஆச்சு, இந்த முறை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இந்த முறை திமுக சார்பாக கதிரவனும் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அதிமுக சார்பாகவும், ராஜபிரகாஷ் மற்றும் புஷ்பலதா போட்டியிடும் இந்த தொகுதியில இந்த முறை திமுக 40 36% திமுக கூட்டணியுடைய
அது வந்து திமுக போட்டிடுறதால தான், இல்லைன்னா இன்னும் கீழே போயிருக்கும். அதிமுக 40 இருந்து அதே 41% கைப்பற்றாங்க. காரணம் என்னன்னா அமமுகவுடைய ஒரு இன்புட் பிளஸ் வந்து நாம் தமிழ் 7 இருந்து 16% வாக்குகளாகும். தாவேகா மற்றும் இதர கட்சிகள் 7% வாக்குகள் பெறும். இந்த தென்காசி தொகுதியில இந்த முறை அதிமுக சென்ற முறை 370 வாக்குகளில் தோற்ற அதிமுக இந்த முறை ஒரு 5% வாக்குகள் வித்தியாசத்திலாவது நிச்சயம் வந்து வெற்றி பெற்று திமுகவிடம் இருந்து அந்த தொகுதியை அதிமுக கைப்பற்றும். நம்ம அடுத்து பார்க்கறது வந்து ஆலங்குளம். ஆலங்குளம் வந்து ஏற்கனவே வந்து அதிமுகவோட ஒரு வெற்றி பெற்ற ஒரு தொகுதி தான். கிட்டத்தட்ட 36%, திராவிட முன்னேற்ற கழகம் 34.7%, ஒரு சுயேட்சை வேட்பாளர் அரிநாடார், இவர் ரொம்ப கேள்விப்பட்ட ஒரு வேட்பாளர் உங்களுக்கு தெரியும். அரிநாடார் வந்து அந்த கழுத்துல நகை போட்டிருக்கிற ஒரு வேட்பாளர் அரிநாடார். இந்த முறை வந்து போட்டியிட வாய்ப்பு அளிக்கல அவங்களுக்கு. அவர் சென்ற முறை கிட்டத்தட்ட 37,727 வாக்குகள் 18-19% வாக்குகள் பெற்றிருந்தாரு. நாம் தமிழர் 6% வாக்குகள் பெற்ற இந்த ஆலங்குளம் தொகுதியில் அதிமுக சென்ற முறை இதுல வந்து அமமுக வந்து பெருசா ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணல. இது எப்படி வந்து இந்த தொகுதி வந்து எப்படி அதிமுக சாதகமா மாறதா இல்லைன்னு சொல்லி பார்க்க போறோம். பவுல் மனோஜ் பாண்டியன், மனோஜ் பண்ணவங்களுக்கு தெரியும், திமுகவோட ஒரு இப்போ அதிமுக வந்து திமுக மாறியவர், ஓபிஎஸ்எல் இருந்து மாறினவர். அப்புறம் வந்து கேஆர்பி பிரபாகரன், விபின் சக்கரவர்த்தி மற்றும் பால்ராஜ் போட்டியிடும் இந்த தொகுதியில வந்து இந்த முறை திமுக 32%, அதிமுக 36-43% உயர்வதற்கு காரணம் வந்து அங்க மூன்றாவது கட்சி வந்து அங்க வாங்கி அந்த அரிநாடார் அப்படின்ற இந்த முறை போட்டியிடத்துல அந்த வாக்குகள் வந்து பெருமான வாக்குகள் வந்து அதிமுக விழுவது போல இருக்கு. அதனால அந்த இடத்துல 43% வாக்குகளும், நாம் தமிழர் 6-12% வாக்குகளும், தாவேகா 7% வாக்குகளும் பெறும் இந்த ஆலங்குளம் தொகுதியில வந்து இந்த முறையும் அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 11% வாக்குகள் வித்தியாசம் வந்து நிச்சயமா வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக மாறி இருக்கிறது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து திருநெல்வேலி டவுன் தொகுதி. இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்ற முறை பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 46.70% அளவுக்கு திமுகவையே தோற்கடித்து வெற்றி அடைந்த ஒரு தொகுதியாக இருந்தது இந்த திருநெல்வேலி தொகுதி. இங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 35% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 10%, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சி 4.51% பெற்ற இந்த திருநெல்வேலி தொகுதியில இந்த முறை யார் யார் போட்டி போடுறாங்க அப்படின்னா, திமுக சார்பாக சுப்பிரமணியன், கணேசராஜா அதிமுக, முருகன் தாவேகா, சத்யா நாம் தமிழர் கட்சி சார்பாக போடும் இந்த தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல 35 இருந்து திமுக கூட 25ஆக குறைகிறது, 40 இருந்து அதிமுக 40ஆக குறைகிறது, நாம் தமிழர் 10 இருந்து 15ஆக குறைகிறது. இந்த எல்லா குறைந்த அனைத்து வாக்குகளையும் தாவேகா அள்ளி கொண்டு போகிறது. கிட்டத்தட்ட ஒரு 17% வாக்குகளை வந்து இந்த திருநெல்வேலி டவுன்ல வந்து அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள், அவருக்கு வந்து ஒரு அதிகமான ரசிகர் பலம் கொண்ட ஒரு ஊர் வந்து திருநெல்வேலி. தெரியும் எல்லாருக்கும், திருநெல்வேலி, மதுரை அந்த மாதிரி மெயின் சிட்டில எல்லாமே வந்து தாவேக்காவோட ஒரு பலம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இங்க இந்த குறையும் வாக்குகள் ஏற்கனவே இருக்கிற 3 கட்சிகளுக்கு விழாம அது அதிகமான வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட தாவேக்காக்கு செல்வதால் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுக ஒரு அட்வான்டேஜாக மாறி இந்த இடத்துல வந்து அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 12% வாக்குகள் வித்தியாசம் திருநெல்வேலி டவுனை வந்து கைப்பற்றும். அதுக்கடுத்து அம்பாசமுத்திரத்துல சென்ற முறை போட்டியிட்டவர் வந்து எஸ்கே சுப்பையா, ரொம்ப கேள்விப்பட்ட ஒரு வேட்பாளர். 48% வாக்குகளும், திராவிட முன்னேற்ற கழகம் 38% வாக்குகளும், நாம் தமிழர் 7.73% வாக்குகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி 2.36% பெற்ற இந்த அம்பாசமுத்திரம் தொகுதியில இந்த முறை போட்டிட்டு வருவது விபி துரை அப்படின்ற காங்கிரஸையும், இசகி சுப்பையா அதிமுக சார்பாக ராஜகோபால் மற்றும் சிவசங்கரன் போட்டியிடும் இந்த தொகுதியில சென்ற முறை அதிமுக 48% வாங்கியிருந்த வாக்குகள்ல ஒரு 5%, கிட்டத்தட்ட 7% குறையுது. ஆனா அமமுக சின்ன இன்புட்டால 43% இருக்கிறது. திமுக ஆல்ரெடி 38 தான், அங்கிருந்து 4% கொஞ்சம் 34 ஆகவும், நாம் 8 இருந்து 17% தாவேகா மற்றும் இதர கட்சிகள் வந்து ஒரு 6% வாக்குகளும் பெறும் இந்த அம்பாசமுத்திரத்தில் இந்த முறை வந்து அதே அதிமுக இந்த தொகுதியை ஒரு 9% வித்தியாசத்துல வந்து நிச்சயமாக வந்து கைப்பற்றும். இந்த தொகுதியெல்லாம் வந்து மெயின் முக்கியமான காரணம் வந்து அமமுகன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. அடுத்து வந்து பாளையம் உள்ள சென்ற முறை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் 55.32%, அதிமுக 23% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 7% வாக்குகளும், சோசியல் டெமோக்ரசி பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து முபாரக் கட்சி வந்து 7.60% வாக்குகளும் பெற்ற இந்த தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல யார் போடுறோம், அதே அப்துல் வஹாப், சையத் சுல்தான் சம்சுதீன் மற்றும் மரியா ஜான் மற்றும் சங்கரநாராயணன் போட்டி போடும் இந்த பாளையம் கோட்டை தொகுதியில இந்த முறை திமுக 50 45 குறைகிறது, அதிமுக 23-31 ஏறுகிறது, தாவேகா நாம் தமிழர் 7-19 ஆகும், தாவேகா மற்றும் இதர கட்சி 5% வாக்குகள் பெறும் இந்த பாளையம் கோட்டை தொகுதியில இந்த முறை திமுக கிட்டத்தட்ட ஒரு சென்ற முறை அதிகமான வாக்கு வித்தியாசம், இந்த முறை ஒரு 6% வாக்கு வித்தியாசத்திலேயாவது இந்த பாளையம் கோட்டை தொகுதியை வந்து
திமுக கைப்பற்றும். அடுத்து நாம் பார்க்க தொகுதி நாங்குநேரி. இந்த தொகுதியில வந்து மனோகரன் சென்ற முறை கிட்டத்தட்ட 39% வாக்குகள் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் சார்பாக இருந்த காங்கிரஸ் மற்றும் அதிமுக 30% வாக்குகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி 16.55% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி சற்றே குறைய 9.17% வாக்குகளும் பெற்ற இந்த நாங்குநேரி தொகுதியில வந்து இந்த முறை போட்டி போடுறவங்க யார் யார் அப்படின்னா நம்முடைய இசைக்கு முத்துன்ற அமமுக காரரை இதுல வந்து போட்டி போடுறாரு. ரூபி மனோகரன் காங்கிரஸ் சார்பாகவும், நாராயணன் மற்றும் செல்வம் போட்டிட்டும் இந்த தொகுதியில அமமுக 16% வாக்குகள் பெற்ற இந்த ஒரு இது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த முறை அதிமுக கிட்டத்தட்ட 40% வாக்குகள் பெறுகிறது. திமுக 30-34 குறைகிறது. தாவேகா நாம் தமிழர் 9-21%, தாவேகா மற்றும் இதர கட்சிகள் வந்து 5% வாக்குகளும் பெறும். இந்த நாங்குநேரி தொகுதியில வந்து அதிமுக அமமுகனுடைய ஒரு ஒத்துழைப்போட ஒரு 6% வாக்கு வித்தியாசம் நிச்சயமா வந்து இந்த தொகுதி வந்து கைப்பற்றும்.